காமெடி ஆக்டர் அது மட்டும் இல்லாம குணச்சித்திர நடிகரா வலம் வந்த விஸ்வேஸ்வர ராவ் இன்னைக்கு மார்னிங் இறந்து போயிருக்காரு. அத பத்தின ஒரு அப்டேட்டை தான் இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறோம். தமிழ் தெலுங்கு படங்கள்ல நடிச்ச காமெடி ஆக்டர் விஸ்வேஸ்வர ராவ் இன்னைக்கு மார்னிங் புற்றுநோய் பாதிப்பால இறந்து போயிருக்காரு. 2022ல இருந்து புற்றுநோய்க்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வந்திருக்காரு. தமிழ் அண்ட் தெலுங்குல 300க்கும் மேற்பட்ட படங்கள்ல நடிச்சிருக்காரு. விஸ்வேஸ்வர ராவ் தெலுங்கு அண்ட் தமிழ் மூவில காமெடி கேரக்டர்லயும் குணச்சித்திர நடிகராவும் நிறைய மூவிஸ்ல ஆக்ட் பண்ணிருக்காரு. அவரு 6 வயசுல இருந்து சைல்டு ஆர்டிஸ்டா நடிக்க ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. அதுலயும் சைல்டு ஆர்டிஸ்டா 150க்கும் மேற்பட்ட படங்கள்ல நடிச்சிருக்காராம். நடிகர் விஸ்வேஸ்வர ராவ் மூவிஸ் மட்டும் இல்லாம நிறைய சீரியல்ஸ்லயும் நடிச்சு ஃபேமஸ் ஆகியிருக்காரு. எந்த ரோலா இருந்தாலும் அதுல அவரோட கேரக்டரை நல்லா அப்சர்வ் பண்ணி ஆக்ட் பண்றதுல ஒரு சிறந்த நடிகராகவே விளங்கியிருக்காரு. சில சீன்ஸா இருந்தாலும் ரசிகர்களின் கவனத்தை ஈர்க்கிற ஒரு திறமைசாலி ஆக்டரா தான் இவர் விளங்கியிருக்காரு. நடிகர், இயக்குனர், தயாரிப்பாளர் என பல முகங்கள் இவர்கிட்ட இருந்தாலும் ஆந்திரால தான் இவரோட சொந்த ஊரு. இவர் சினிமா லைஃபுக்கு வரத்துக்கு முன்னாடி ரைட்டர் அண்ட் ப்ரொடியூசராவும் லைஃப ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. அதுவும் ரொம்பவே முக்கியமா விஸ்வேஸ்வர ராவ் ஆக்டர் சூர்யா ஆக்டிங்ல ரிலீஸ் ஆன பிதாமகன் மூவில ஆக்ட்ரஸஸ் லைலாக்கு அப்பா கேரக்டர்ல ஆக்ட் பண்ணிருக்காரு. அதுக்கப்புறமா மூவில நகை அடகு கடை சேட்டு கேரக்டர்ல ஆக்ட் பண்ணிருப்பாரு. இவரு 2 முறை தெலுங்கு சினிமால தேசிய விருதும் வாங்கியிருக்காரு. ஆக்டர் விஸ்வேஸ்வர ராவுக்கு இப்போ 62 வயசு ஆகுது. இவர் உடல் நலம் முடியாத காரணத்தினாலதான் இறந்திருக்காரு. இந்த நிலையில அவரோட உடல் நாளைக்கு தகனம் செய்ய போற நிலையில இன்னைக்கு சிறுசேரியில இருக்கிற அவரோட வீட்டுல பொதுமக்கள் அப்புறம் திரையுலக நண்பர்கள் அஞ்சலிக்காக வச்சிருக்காங்களாம். அது மட்டும் இல்லாம காமெடி ஆக்டர் சேஷி, டேனியல் பாலாஜி சமீபத்துல உயிரிழந்த நிலையில இப்போ நடிகர் விஸ்வேஸ்வர ராவ் இறந்திருக்காரு. நடிகர்களின் இறப்பு அவரது ரசிகர்களுக்கு அப்புறம் திரையுலக நண்பர்களுக்கு எல்லாருக்குமே ஆழ்ந்த சோகத்துல போயிருக்காங்க. எங்களோட யூடியூப் சேனல் சார்பாகவும் நாங்களும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம். இந்த மாதிரி நியூஸ்க்கு நம்ம சேனலை மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.